என்னப்பா செகண்ட் டெஸ்ட்லையும் ஸ்ரீலங்காவுக்கு எதிராக இந்தியா கொழும்புல போய் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருன்னு சொல்லிடலாமா? ஏன் அப்படின்னம்னா இந்தியா அபாரமாக விளாண்டுருக்கு. அது மட்டும் இல்லை, ஸ்ரீலங்கா செம ஃபைட் பேக்கும் கொடுத்துட்டாங்க. ஒரு நிமிஷத்தில் செகண்ட் இன்னிங்ஸில் செம பார்ட்னர்ஷிப்பு. வேற யாரு? சூரிய பந்தாராவும் கமிந்து மெண்டிஸும். இவங்க மட்டும் கூட கொஞ்சம் நேரம் நின்றுட்டாங்கன்னா இந்தியாவுக்கு இன்னும் வந்து இக்கட்டான சூழ்நிலை இருக்கும். ஆனால் நம்ம பவுலர்ஸும் சும்மா விடாமல் அபாரமாக அடுத்தடுத்து விக்கெட் தூக்குனாங்க. இதனால் எந்த ஆச்சு அப்படின்னா இந்தியா கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பொசிஷனில் இருக்குது. தேர்ட் நிலவரப்படி வந்து 503 ரன் எடுத்து இந்தியா டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்ரீலங்கா 265 ரன் எடுத்து 8 விக்கெட் இழந்திருந்தது. களத்தில் வந்து சோனல் தினுசாவும் குமாராவும் நின்றுருந்தாங்க. ஃபோர்த் டே வந்ததுக்கு அப்புறம் சோனல் தினுசா வந்து தன்னோட அபாரமான செஞ்சுரியை வந்து பதிவு பண்ணாரு. அவர் அவுட் ஆகும் முக்கிய காரணம் யாருன்னா நம்மளோட இந்தியன் டெபியூ பவுலர் சரன்ஸ் ஜெய் தன்னோட டெஸ்ட் கேரியர்ல முதல் விக்கெட்டை வந்து குமாராவை எடுக்கிறாரு. அடுத்து வந்து சோனல் தினுசாவும் வந்து சரன்ஸ் ஜெயன் பால்லே அவுட் ஆயிட்டு போயிட்டாப்ல. இதனால வந்து ஸ்ரீலங்கா 290 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இதுல ஸ்ரீலங்கா வந்து 213 ரன் ட்ரையல் பைல இருந்தாலும் வந்து இந்தியா அந்த இடத்துல ஒரு அபாரமான முடிவு எடுத்தாங்க. முக்கியமா சுப்மன் கில் வந்து ஸ்ரீலங்காவுக்கு ஃபாலோ ஆன் கொடுத்துட்டாங்க. இதனால ஸ்ரீலங்கா மறுபடியும் பேட்டிங் வந்து ஈஸியா வந்து மழை வந்த காரணத்தினால வந்து நம்ம ஈஸியா சுருட்டிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில வந்து ஃபாலோ ஆன் கொடுத்து ஸ்ரீலங்கா விளையாட வந்தது. அதே மாதிரியே வந்து 5 ரன்னுக்கெல்லாம் முதல் விக்கெட். இதுக்கப்புறம் இந்தியாவுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஆனா வந்தது அதுக்கடுத்து சூரிய பந்தாரா. அதுக்கப்புறம் சூரிய பந்தாராவும் மிஸ்ராவும் களத்தில் நின்று ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் பவுலரான ரவீந்திரா ஜடேஜா வந்து இந்த மிஸ்ரா விக்கெட்டை தூக்கிட்டாப்ல. மிஸ்ரா 32 ரன்ல அவுட் ஆயிட்டு போனதுக்கு அப்புறம் சரி அதுக்கப்புறம் ஈஸி தானே அப்படின்னு பார்த்தோம்னா மறுபடியும் வந்து சூரிய பந்தாராவும் வந்த கமிந்து மெண்டிஸும் செம பார்ட்னர்ஷிப். ரெண்டு பேருமே 50 போட்டாங்க. ரெண்டு பேர் பார்ட்னர்ஷிப் 100க்கு மேல போயிருச்சு. கொஞ்சம் இந்தியா வந்து அந்த இடத்துல வந்து கொஞ்சம் பயந்துட்டேன்னு தான் சொல்லலாம். ஏன்னா வந்து ஃபாலான் கொடுத்தது ஒரு தப்பா போயிருமே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். நம்ம ஆள் பிரசித் கிருஷ்ணா போட்ட ஷார்ட் பால்ல அடிக்க ட்ரை பண்ணி நம்ம சுப்மன் கில் வந்து வேற லெவலில் கேட்ச், அருமையான கேட்ச். அந்த கேட்ச் அந்த ரிஸ்க் எடுத்து பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பா இவங்க பார்ட்னர்ஷிப்பை உடைச்சிருக்க முடியாது. அதனால கமிந்து மெண்டிஸ் 55 ரன்ல அவுட் ஆயிட்டு போயிட்டாப்ல. இதுக்கப்புறம் இந்தியன் பவுலர்ஸ்க்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கிடைச்சு அதுக்கப்புறம் மானவ சுதாரை கூட்டு வந்து கேப்டன் தனஞ்சயா விக்கெட்டை 23 ரன்ல எடுத்தாப்ல. அடுத்து சூரிய பண்டாராவும் வந்து மானவ சுதார் பால் வந்து அவுட் ஆயிட்டு போயிட்டாப்ல. அதுவும் மானவ சுதார் வந்து இன்டெலிஜென்ட்டா வந்து இறங்குறத பார்த்து ஒய்டு போட்டு நம்ம ரிசர்வ் வந்து அருமையான ஒரு ஸ்டம்பிட் பண்ணாப்ல. அதுக்கப்புறம் சரன்ஸ் ஜெயின் வந்து திக்வேலா 6 ரன்ல இருக்கல திக்வேலா விக்கெட்டையும் தூக்கிட்டாப்ல. இதனால ஸ்ரீலங்கா 229க்கு 6 விக்கெட் இழந்துருச்சு. இப்ப ஸ்ரீலங்கா வந்து 16 ரன்ல லீட்ல இருக்காங்க. 4 விக்கெட் கையில இருக்கு. ஆனா 5th டே ஆன நாளைக்கு இந்த 4 விக்கெட்டை ஃபர்ஸ்ட் செஷனுக்குள்ளே வந்து இந்தியா எடுத்துட்டாங்கன்னா இந்தியாவுக்கு மிகப்பெரிய பாசிட்டிவ். நாளைக்கு மழை வந்து குறுக்க வராம இருந்ததுன்னா 100% இந்தியா வின் பண்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.